கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தை புதிதாக்குறவர். நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கைய புதிதாக்குறவரா இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? ரட்சிக்கப்படும் போது அவர் ரத்தத்தினால நம்முடைய பழைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார்னு பார்க்கிறோம். நம்முடைய பழைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். பழைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். நாம் தொடர்ந்து அந்த பழைய மனுஷனா ஜீவிக்காம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? ஒரு புதிய மனுஷனா நாம் ஜீவிக்கிறோம். பழைய மனுஷன் நம்ம குறித்து பார்க்கும் போது பழைய மனுஷன் பாவத்துக்குரியவனா இருக்கிறான், ஜென்ம சுபாவத்துல படைக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆதாமினோட பாவம் தொடர்ந்து அவனை பிடித்துக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அந்த ஜென்ம பாவம் அவனோடு கூட இருக்கக்கூடியதா இருக்கு. நம்ம பழைய பாவங்களை குறிச்சு நம்ம சொல்லும் போது கர்த்தர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிட்டார். நம்மள பழைய பாவத்தை கழுவி நம்ம சுத்திகரிச்சிட்டார். அவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம ஜீவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் ஜீவிக்கிறோம்னு பார்க்கிறோம். நம்ம இப்ப எதை சார்ந்து ஜீவிக்கிறோம்? பழைய மனுஷன் மாம்சத்தின் மனுஷனை சார்ந்து ஜீவித்தான். ஆனா புதிதாக்கப்பட்ட மனுஷன், புதிய மனுஷன் இயேசுவோட ரத்தத்தினாலும் இயேசுவோட பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கக்கூடியவனா இருக்கிறான். இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிருச்சு. இப்ப தொடர்ந்து நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? பழைய பாவத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இப்ப நம்ம தொடர்ந்து கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம், ஆவியில ஜீவிக்கிறோம், கர்த்தரோடு இணைந்து நாம் ஜீவிக்கக்கூடியதா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்மோடு கூட ஜீவிக்கிறார். நம்ம என்ன செய்யறாரு? புதுப்பிக்கிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு புதிய மனுஷனா இருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? நம்மள ஒரு சரியான வாழ்க்கை வாழும்படியா, பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியா, தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியா நம்மள யார் உருவாக்கிட்டு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்கிறோம். அவரோட புதிதாக்கப்படுதல் தான் நாம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். புதிதாக்கப்படுதல்ல நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் அநேகருக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த பழைய பாவங்கள் சிலரை என்ன செய்யுது? மறுபடியும் அவங்களை இழுக்கக்கூடியதார்கள். பழைய பாவங்கள், முந்தி செஞ்சதான பாவங்கள் அவங்களை மறுபடியும் இழுக்கக்கூடியதா இருக்குது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாது? மறுபடியும் நம்ம புதிதாக வடிவமைத்து கர்த்தருக்குள்ள ஜீவிக்கும்படியாவது நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறார். நம் கர்த்தருக்குள்ள ஒரு புதிதாக்கப்பட்ட ஜீவியமா மாறுறது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ள புதிதாக்கப்பட்ட ஜீவியம் செய்யறமே அது மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவம் மாறக்கூடியதா. இதனால நம்முடைய சுபாவம் மாறக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை தரத்தை மாத்துறாரு, வாழ்க்கையை ஒரு சீரமைச்சு கொண்டு வரான்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசிக்கிறோம் யோவான் 1:13. யோவான் 1:13. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். இப்ப நம்ம இரண்டாவது பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கோம்? மாம்சத்துல பிறக்கல, ஆவியினால நாம் பிறந்திருக்கிறோம். ஆவியினால கிறிஸ்து இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோட வித்து நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்து இயேசுவோட வித்து நமக்குள்ள இருக்குன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம மாம்சத்தினால பிறக்கல, ரத்தத்தினால பிறக்கல, எப்படி பிறந்திருக்கிறோம்? ஆவியினால பிறந்திருக்கிறோம், தேவனால பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்திருக்கோம் நம்ம பார்க்கிறோம். முன்பு எப்படி பிறந்தோம்? மாம்சத்தினால பிறந்தோம். இப்படி இரண்டாவது என்ன செய்யறோம்? ஆவியினால பிறந்திருக்கோம். நான் தான் பார்க்கிறோம், ஜலத்தினால் ஆவியினால் ஒரு பிரவாகிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:5. யோவான் 3:5. ஏழு பிரதியத்திரமாக ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? நம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்படியான கர்த்தரு நமக்கு பிறக்க வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜலத்தினால ஞானத்தான எடுக்கிறோம். மறுபடியும் தேவன் என்ன செய்யறாரு? ஆவியில பிறக்கும்படியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியில பிறக்கும்படியா தேவன் நம்ம என்ன செய்யறாரு? நம்ம அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனா மாறும்படியா, ஆவியில பிறக்கும்படியா கர்த்தரு நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாரு. நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோம். நம்ம ஆவி இருக்கிறது மாத்திரமல்ல,
நமக்கு என்ன இருக்குது? அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குன்னு பார்க்கிறோம். தேவனுடைய ஜீவனும் நமக்குள்ள இருக்குது. நம்ம ஆவி இருக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனும் நமக்குள்ள இருக்குது. பாருங்க, சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியின்படி ஜீவிக்கணும்னு சொல்லும் போது நம்ம அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? நம்ம ஆவியில பலப்படணும்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசுவாங்க, தீர்க்கதரிசனம். இதெல்லாம் வந்து என்ன வார்த்தை? இது வந்து வரம். இது ஆவியின் வரங்கள். அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது, இப்படிப்பட்டதான வரங்கள். இந்த வரங்கள்லாம் என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்குது. அந்த வரங்கள் கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவம் வளர்த்தினோம். நம்ம சுபாவம் கர்த்தருக்குள்ள மாற வேண்டியது அவசியமா இருக்கு. மாற வேண்டியது அவசியமா இருக்கு. சில பேர் சேர்ச்சிக்கு வந்துட்டு அபிஷேகத்தினால் நிறைஞ்சு எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டா போதும். அவங்களோட நினைப்புலாம் எப்படி இருக்குது? நமக்கு சபைக்கு வந்து ஆவியில இருந்து அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. நம்ம சுபாவம் மாற வேண்டியது இல்லை, நம்முடைய ஜீவியம் மாற வேண்டியது இல்லை. தேவ பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள, இன்னொரு ஜீவன் நமக்குள்ள இருக்குன்னா அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் செய்கிறதான காரியம் செய்யும்படியா நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் செய்ய வேண்டியதான வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்காட்டி நாம் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மாம்சத்தின் படிதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். மாம்சத்தின் படிதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால நாம் எல்லா காரியத்திலையும் வெற்றி சிறக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும், பாதாளத்தை ஜெயிக்க முடியும். உலகத்துல வரதான எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்களையும் மேற்கொள்ள கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அவருடைய ஜீவன் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். பாட்டு, இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்ப கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால எல்லா காரியங்களும் மேற்கொள்றதுக்கு நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம் சொந்த ஆசை இச்சையின்படி நாம் உலகத்துக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்கும் போது கிறிஸ்துவோட ஜீவன் கிரியை செய்யக்கூடிய கூடாத நிலவரத்துல காணப்படுது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம புதிதாக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த புதிதாக்குறாருனாக்கா அந்த புதிதாக்குதலை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவரோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காட்டி, நமக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்காட்டி நம்ம ஜீவியம் ஒரு புதிதாக்கப்பட்ட நிலவரத்துக்கு வராது. புதிதாக்கப்பட்ட நிலவரத்துக்கு வராது. இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறார் தான். அப்ப நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காட்ட பட்சத்துல ஆவியானவரும் நம்மளை என்ன செஞ்சாரு? ஒண்ணு செய்ய முடியாது. நம்ம பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவரோட கனிகளினால் அறியப்படுவீர்கள். வேதவசனத்துல வாசிக்கிறோமா இல்லையா? அவரோட கனிகளினால் அறியப்படுவீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம அபிஷேகம் இருக்கிறாரு. நம்ம ஜலத்தினாலும் மாத்திரமல்ல ஆவியினாலும் பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எப்படி காண்பிப்போம்? நம்ம பாட்டு படிக்கிறதுனாலயா, இல்ல ஜெபம் பண்றதுனாலயா, இல்ல உபவாசம் எடுக்கிறதுனாலயா? எதனால நம்ம காண்பிக்க முடியும்? நம்மளுடைய சுபாவம் மாறி இருக்கணும். நம்முடைய சுபாவம் மாறி இருக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள சுபாவமே என்னில் இருக்கு. நம்ம கிறிஸ்து இயேசு கிட்ட எப்படி சுபாவம் இருக்குதோ அப்படிப்பட்டதான சுபாவம் நம்முடைய ஜீவியத்துல தரிப்பிக்கப்படணும்னு சொல்லிதான் என்ன செய்யறாரு? ஆண்டவரே நமக்குள்ள ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவோட சுபாவம் நம்ம இடத்துல காணப்படணும். நம்ம பார்க்கும்போது உலகத்துல நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, இப்படி பல விதமான இச்சை வருது, பல விதமான கோபம் வருது, சண்டை வருது, பல விதமான காரியம் இருக்குது. இப்படி நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்யும் போது கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கல. கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கல. கலாத்தியர் 5:5 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயினாரு. அப்ப மாம்சத்தின் கிரியை, மாம்சத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மாம்ச சுபாவம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு மாம்ச சுபாவம் வெளிப்படுத்துறோம். பொறாமை வரும். ஒருத்தவங்க நல்ல பொருள், ஒருத்தர் நல்ல காடி, இல்ல நல்ல வீடு எது வாங்கிட்டாங்கன்னா ஐயோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வரும்? பொறாமை வரும்.
நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்ம எப்படி வேணும் ஒருத்தவங்க நல்ல பொருள் கருத்துக்கு சோத்தம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படி நல்ல வார்த்தை தான் நம்ம வாயில இருந்து வரணும். ஆனா நம்ம அவங்கள பார்த்து ஐயோ வாங்கிட்டாங்களா அதை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது? நம்முடைய ஜீவிதத்துல பொறாமை இருக்குது. நம்ம ஜீவிதத்துல பொறாமை இருக்குது. இது பொறாமை யாரோட சுபாவம்? தேவனோட சுபாவம். தேவனோட சுபாவம். அப்ப நம்ம சுபாவம் எப்படி இருக்குது? அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம உபவாசம் எடுக்கிறோம், நம்ம பாட்டு படிக்கிறோம், நம்ம பல காரியங்களை செய்கிறோம், அதெல்லாம் தேவைதான். ஆனா அதை விட முக்கியமான காரியம் என்னது? நம்முடைய சுபாவம் மாறணும். நம்முடைய சுபாவம் மாறணும். அநேக காரியம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அந்த போயிட்டு வர்ற காரியம், சில சமயத்துல நம்ம வர்ற நேரத்துல சில சமயம் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நம்ம எப்படி கையாளுறோம்? ஒருத்தர் நம்ம சத்தம் போட்டு கத்துறோம், நம்மளும் அதே மாதிரி அவங்க கத்துற மாதிரி சத்தம் போட்டு கத்துறோமா இல்ல பொறுமையா இருக்கிறோமா? நம்ம இயேசுவை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இயேசுவை அடிச்சாங்க. இயேசு என்ன செய்யல? வாயை திறக்கல. இயேசு அடிக்கும் போது இயேசு என்ன செய்யல? ஒரு ஆட்டுக்குட்டிய போல மயிர் கத்திரிக்கிற ஆடை மயிர் கத்திரிக்க விடும்போது ஆடு என்ன செய்யுமா? ஒண்ணு செய்ய பேசாம இருக்குமா? விடப்பட்டது போல இயேசு என்ன செஞ்சாரு? தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் நம்மால அப்படி செய்ய முடியலையா? கிறிஸ்து நம்மால சரியா ஜீவிக்க முடியலையா? ஆவியானவருக்கு நாம் சரியா ஒப்பு கொடுக்கல. ஆவியானவர் நம்முடைய ஜீவித்த ஒரு சில பேரு ஊழியக்காரங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஊழியக்காரங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவித்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது தேவையா வாங்கி கொடுப்பாங்க, ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது தேவையா வாங்கி கொடுப்பாங்க, ஊழியக்காரருக்கு ஏதாவது வசதி குறைவா இருக்கா அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா தேவனை சார்ந்து ஜீவிக்க மாட்டாங்க. ஊழியக்காரனை சார்ந்து ஜீவிச்சு நமக்கு ஒரு பயனும் இல்லை. ஊழியக்காரன் சார்ந்து ஜீவிச்சு நமக்கு ஒரு பயனும் இல்லை. நம்ம யாரை சார்ந்து ஜீவிக்கணும்? தேவனை சார்ந்து ஜீவிக்கணும். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நம்ம பாருங்க, ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியினால புரிஞ்சாக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்து அவர்களுக்குள்ள ஜீவிக்கிறாரு, கிறிஸ்துவோட ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்குது. அவ போதகர் என்ன செய்யறாரு? ஓரளவுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, கர்த்தரோட வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாரு, கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப கற்றுக் கொடுக்குற அவங்க கேட்டு பழகிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன செய்யறாங்க? அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்து அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்து அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தேவனோடு ஐக்கியப்படுறாங்க. அது போல ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தேவனோடு ஐக்கியப்பட ஆரம்பிக்கணும். ஊழியக்காரனோட ஐக்கியம் ஒரு அளவு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஊழியக்காரன் சொல்றதை கேட்டு நடக்கிறோம், வார்த்தைக்கு. ஏன்னா தேவன் பேசுகிறதான சத்தம் நம்ம இடத்துல நம்ம கிட்ட கேட்கறது இல்லை, விளங்குறது இல்லை புதிய விசுவாசிகளுக்கு. அப்போ காலப்போக்குல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சுக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியவரா இருக்கிறாரு, ஆவியானவர் நம்மோடு இடைப்படக்கூடியவரா இருக்கிறாரு, கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. அப்படி ஜீவிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும். கர்த்தருக்கு பிரியமா என்ன செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்? எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துறதுன்றதான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம ஊழியக்காரங்களை பிரியப்படுத்துறதுனால, ஊழியக்காரத்துக்கு சில காரியங்களை செய்யறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் இல்லை. தேவனை பிரியப்படுத்தணும். தேவன் நமக்குள்ள ஜீவிச்சு ஊழியக்காரன் நம்மளுடைய இருதயத்துல ஜீவிக்கிற ஊழியக்காரன் நம்ம இருதயத்துல போய் ஜீவிக்கல. யார் ஜீவிக்கிறார்? நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அப்ப அவருக்கு பிரியமா நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு அநேக காரியங்களை சொல்லி தந்துகிட்டு இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்யறோம், அநேக கர்த்தருக்காக செய்யறோம். ஆனா என்னத்தை மறக்கக்கூடாது? நம்முடைய சுபாவத்தை மறக்கக்கூடாது. நம்ம சுபாவம் கிறிஸ்து இயேசுவுல எப்படி காணப்படுதோ சுபாவம், அப்படிப்பட்டதான சுபாவம் நம்முடைய ஜீவியத்துல காணப்படணும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சைகள்னால என்ன வருதான்? நமக்கு கேடு வருவிக்கக்கூடியதா இருக்குது. இந்த இச்சை என்ன செய்யுது? நமக்கு கேடு வருவிக்கக்கூடியதா இருக்குது. எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. டவுனுக்கு போனா அந்த பொருளை பார்த்தா ஆசை, இந்த பொருளை பார்த்தா ஆசை, அவங்கள பார்த்தா ஆசை, இவங்களை பார்த்தா ஆசை, இவரை பார்த்தா ஆசை, அவரை பார்த்தா ஆசை. இப்படி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மைய மகிமையான வாக்குத்தத்தங்கள்
நமக்கு உண்டாயிருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக கொடுத்திருக்கிறாரு? இந்த இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளணும். நமக்கு ஒரு இச்சை, ஏதாவது ஒரு பொருள் மேல இச்சை வருதா, தேவன வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கணும். கர்த்தர் விடுவிப்பார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள் வாசிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, மாம்ச இச்சை எப்படி விடுதலையாக்கப்படுறது? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குமாரனை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த இச்சையிலிருந்து அவரு நம்மை விடுதலையாக்க வந்தவராக இருக்கிறாரு. நம்ம மேலும் அநேக காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இந்த இச்சையினால பல பல காரியங்களை, பல ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை, பல ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போகக்கூடியதா இருக்கு. எதனால இழந்து போகிறோம்? இந்த இச்சையினாலதான். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக போட்டு மகா மகிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த இச்சையிலிருந்து விடுபடும்படியா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். தேவ விசுவ தேவ நம்ம விடுதலையாக்கணும்னு கர்த்தர் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கைய கர்த்தருக்கு முதலாவது ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம எதை பார்த்து ஓடுவோம்? கர்த்தரை பார்த்து தான் ஓடுவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம ஜீவிச்சோம்னா நம்ம எதை பார்த்து ஓடுவோம்? உலகத்தை பார்த்து தான் ஓடுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? நாம் புதிதாக்கப்படும்படியா, நாம் புதிதாக்கப்படும்படியா, நம்மை சரிப்படும்படியா. அது சரிப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை சரி பண்றாரு. கிறிஸ்து இயேசுக்குள் காரியங்களை நம்ம நடப்பிக்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரி பண்றாரு, நம்மை போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அவருடைய கிரியைகளை, நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்ல, நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வேத வசனத்துல எழுதப்படலாம். நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம நற்கிரியைகளை நடப்பிக்கணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம காணப்படணும். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்கணும். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்காம நம்ம நற்கிரியைகளை நடப்பிக்க முடியாது. சொந்த பலத்தினால ஒண்ணு செய்ய முடியாது. அநேக இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக சுய பலத்துல அவங்க படித்த அறிவுல, நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன், மாஸ்டர் படிச்சிருக்கிறேன், நான் டாக்டரேட் படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஞானம் இருக்குது, கர்த்தரோட காரியங்களை நான் செய்யறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் எதுவும் பவுல் சொல்றாரு எல்லாம் தெரியும்னு சொன்னானா அவன் எதையும் கற்றுக்கொள்ற விதத்துல கத்துக்கல, தெரிந்து கொள்ற விதத்துல தெரிந்து கொள்ளல அப்படின்னு அர்த்தம். நான் இப்ப பாக்குறோம், எல்லா புத்தகத்தையும் படிச்சா எல்லாருக்கும் விளங்குமா? விளங்காது. இலக்கிய புத்தகத்தை படிக்கணும்னா விளக்கி கொள்ளணும்னா இலக்கியம் படித்தவனாலதான் இலக்கிய புத்தகத்தை விளக்கி கொள்ள முடியும். இன்ஜினியரிங் படிச்சவங்க போய் இலக்கிய புத்தகத்தை படிச்சா இலக்கியத்தோட வார்த்தை விளங்காது. இலக்கியத்தோட வார்த்தை விளங்காது, அது அவனுக்கு அறியாது. இலக்கியத்தை எழுதினவன் என்ன தோரணையில அந்த புத்தகத்தை எழுதினா, அந்த கதையை எப்படி எழுதினா இலக்கியம் அறிஞ்சிருந்தாதான் படிக்க முடியும். அதே போல வேத வசனத்தை, கர்த்தரோட வார்த்தையை நாம் அறிஞ்சு கொள்ளணும்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடப்படல, நம்மை புதிதாக்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஜீவியம் செய்யல. நம்ம எப்படி கர்த்தரோட வார்த்தையை அறிந்து கொள்ள முடியும்? நம்ம ஒருவேளை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம், நம்ம மாஸ்டர் படிச்சிருக்கலாம், டாக்டரேட் படிச்சிருக்கலாம், எல்லாம் படிச்சிருந்தாலும் இங்க அது வேலை செய்யாது. அது உலகத்துக்குரிய ஞானமா இருக்கு. அது உலகத்துக்குரிய அதான் சொல்ற ஆண்டு, உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குன்னு பார்க்கணும். உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது. அந்த பைத்தியமான ஞானத்தை கொண்டாந்து வேத வசனத்தை அறிஞ்சு கொள்ள முடியுமா? அறிஞ்சு கொள்ள முடியாது. அது தேவன் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உருவாக்கி நம்மளை நடத்தி வராரு. நடத்தி வந்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நமக்குள்ள ஜீவிக்க கூடியவராக இருக்கிறாரு.
நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். தேவன் நமக்கு புதிய ஆவியும் புதிய இருதயத்தையும் கொடுக்கிறார். நம்ம பார்க்கணும். நம்ம வாசிப்போம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26-27. எசேக்கியேல் 36 26-27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தர் என்ன செய்யறாரு? கல்லான இருதயத்தை போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து அதுக்குள்ள நம்முடைய அவருடைய ஆவியை வைக்கிறார்னு பார்க்கிறோம். இந்த இருதயம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த சதையான இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த உறுப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு அன்பான உறுப்பா இருக்கு. முன்பு நம்ம ரட்சிக்கப்படாதப்ப அந்த கல்லான இருதயத்துல நம்ம யாரையும் தேவனை நேசிக்க முடியாது. அந்த கல்லான இருதயத்துல என்ன செய்ய முடியாது? தேவனை நேசிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு? ஒரு சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சதையான இருதயம் இருக்க அதோட நோக்கம், ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன? நேசம். அது சதையான இருதயம் நேசத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. இருதயம் என்னத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது? நேசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அந்த தேவன் கொடுக்கிறாரு ஆவி, அது என்னத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இருதயம் சதையான இருதயம் எதை காட்டக்கூடியதா இருக்குது? நேசத்தை காட்டக்கூடியதா இருக்குது. யார் மேல நேசம்? தேவன் மேல நேசம் வைக்கிறதான காரியத்தை காட்டக்கூடியதா இருக்கு. சதையான இருதயம் தேவன் மேல் நாம் வைக்கிற நேசத்தை காட்டக்கூடியதா இருக்குது. ஆவி என்னத்தை குறிக்கிறதா இருக்குது? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. ஒன்று இருதயம் என்ன குறிக்கக்கூடியதா இருக்கு? தேவனை நேசிக்கக்கூடியதா இருக்கு. இருதயம் தேவனை நேசிக்கக்கூடியதா இருக்கு. ஆவி ஆண்டவர் கொடுக்கிறார். இருக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு, தேவனுக்கு தரிசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, தேவனுக்கு ரகசியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு, தேவனிடத்திலிருந்து நடத்திப்பை பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம கல்லான இருதயத்தை முந்தி யாரையும் நேசிக்க முடியாது. பகைஞனை நேசிக்க முடியாது. பகைஞனை நேசிக்க முடியாது. சத்துருவை நேசிக்க முடியாது. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரையும் நேசிக்க முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்திருக்கிறாரு? சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சதையான இருதயத்தை கொடுத்த பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் நேசிக்க முடியும். உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. பிரதான கட்டளைன்னா உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் விடுதயத்தோடும் முழு விடுதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது கட்டளை. தேவன் ஏன் அப்படி சொல்றாரு? தேவன் நமக்கு சதையான இருதயத்தை கொடுத்துட்டு நேசிக்கும்படியா கர்த்தர் நமக்கு சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நேசிக்கக்கூடியதான சதையான இருதயத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய முடியுது? ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை நேசிக்க முடியுது. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த கற்பனையை கை கொள்றதுக்கு அநேகரால முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டதான் நமக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்தபடினால அதை அதுக்கு நமக்கு சாத்தியமாக்கக்கூடியதா இருக்குது. நாம் தேவனை நேசிக்க முடியும். நம்மை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கக்கூடியதான இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம ரட்சிக்கப்படாத முந்தி தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி தேவனிடத்திலிருந்து எதையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஆவி நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் ஆவி நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனோட ஆவியை நம்ம இடத்துல கொடுத்தபடினால தேவனிடத்துல இருந்து நாம் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த ஆவி என்ன செய்யக்கூடியதா இருக்கு? சாட்சியிடக்கூடியதா இருக்கு. நம்ம சாட்சி உள்ள ஜீவியம் செய்யக்கூடியதா இருக்கு. பாருங்க, நம்ம பழைய காரியங்களை குறிச்சு அது எல்லாம் தேவன் என்ன செஞ்சாரு? சிலுவையில மரத்துல அரைஞ்சிட்டாரு. நமக்கு பழைய பாவம் இல்லை, நினைத்து பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை. பழைய பாவத்தை குறிச்சு நாம் காரியங்களை எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனாலும் நாம் ஜீவிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாதப்ப நம்ம யாருக்கிட்டையாவது ஏதாவது சொத்தோ இல்ல பணமோ நமக்கு தெரியாது. நம்ம செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி சொத்தோ பணமோ மற்றவங்களோட வீடை ஏமாத்தி ஆள் இல்லாதப்ப அப்படிலாம் செய்யறாங்க. உலக ஜனங்க அப்படிலாம் செய்யறாங்க. நம்ம பார்க்கிறோம். ஆள் இல்லாம நோயில வச்சு ஏதாவது செஞ்சிருக்கலாம். ரட்சிக்கப்படாத முன்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருன்னு போக முடியுமா? அப்ப அந்த ஏமாத்திரம் ஒருத்தர் சபைக்கு வரான்னு வச்சுக்குவோம். ஏமாற்றப்பட்டவன் சபைக்கு வரான். ஏமாத்திரம் சபையில உட்காந்து சபையில முன்னுக்கு ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏமாத்திரவன்
சபையில முன்னுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், கர்த்தரோட மகத்துவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஏமாற்றப்பட்டவன் பின்னால வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன நினைப்பான்? சொத்தையே ஏமாத்தி குடிக்கிட்டு இவன் பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசலான்னு நினைப்பான நினைக்க மாட்டான். அதான் சகை சொன்னாரு, நானு அநியாயமா வாங்கினது என்றால் நாளத்திலேயே திருப்பி கொடுக்கிறேன். இது தேவனோட பிரமாணத்துல இல்ல, இது எதோட கிரிய? பரிசுத்த ஆவியானவரோட கிரிய. தேவன் அந்த அன்பு இருதயத்தை கொடுக்கிறாரு. அந்த இருதயத்தில இருந்து அன்பு வந்தபடினால அந்த அன்பினால வந்த கிருபை, அந்த அன்பினால வந்த செயலா இருக்குது. அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனாலும் தேவன் சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்மகிட்ட அந்த சதையான இருதயம் இருக்குது, அதுல ஒரு அன்பு இருக்குதுயா. ஐயோ, இது ரட்சிக்கப்படாதப்ப முன்பு நான் ஏமாத்திட்டேன், சொத்தை அவங்க வந்து ஏமாத்திட்டேன். நான் மறுபடியும் என்ன செய்யலாம்? சகோ என்ன சொல்றாரு, நான் அநியாயமா வாங்கிட்டு இருந்தால் நாளத்திலேயே திருப்பி தரேன். ஒரு 2 மடங்கா கொடுக்கறதுலாம் சொல்லுவாங்க. ஒரு 2 மடங்கா 2 வாங்கி நான் டபுளாவே கொடுக்குறையா, இல்ல வட்டிக்கு போட்டு கொடுக்குறையான்னு சொல்லலாம். சகை என்ன சொல்ற, நாளத்திலேயே திருப்பி தரேன். இது எங்க இருந்து வருது? சகைக்கு அந்த புதிய இருதயத்திலே இருந்து வருது அந்த அன்பு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய பாவம் சில காரியம் நம்ம தவறு செய்யறோம், மாம்சத்தின் படி நடந்துகிட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருதான். ஆனா சில காரியங்கள் மனுஷங்களுக்கு விரோதமா தெரிய காரியங்கள் செஞ்சிட்டோம், அவங்களோட சொத்தை அபகரிச்சிட்டோம், அவங்களோட வீட்டை ஏமாற்றி வாங்கிக்கிட்டோம். அப்ப அந்த மாதிரி செய்யும் போது அந்த புது விசுவாசி வரான். வரும்போது இவன் பெரிய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் மனசுல என்ன தெரியும்? அவன் செஞ்ச தவறுதான் தெரியும். அதே வேளையில அதுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் நான் ஏமாத்திட்டையா, மன்னிச்சுக்க, முந்தி தேவனை அறியல, எனக்கு தேவாக்கு இல்ல, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாகன்னு எந்த பிரமாணத்தையும் ரட்சிக்கப்படாத முன்பே எந்த பிரமாணத்திலும் எழுதப்படல. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நான் உணர்ந்தேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன், இந்த மறுபடியும் உன் பொருளை உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருந்தானா அந்த அந்த புது ஆத்மா வந்துச்சுன்னா சபைக்கு என்ன நினைப்பான்? அவன் மெய்யாவே அவன் ஜீவியம் மாறி இருக்கியா, மெய்யாகவே அவன் ஜீவியம் மாறி இருக்கு. ஒருவேளை அவன் ஏமாத்தினான்னா, ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்த பிறகு அவனோட சுபாவம் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. அவன் எடுத்த காரியத்தை மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டான். அது ஒரு சாட்சியுள்ள ஜீவியம். அதான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜீவிக்கிறோம், ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் இருக்கும். சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு இருக்கிற மத்த 4 பேர் பார்த்து காரி துப்பக்கூடியதான ஜீவியம் நம்ம ஜீவிக்க கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோம், அந்த சாட்சியுள்ள ஜீவியம் இருக்கணும். ஆவியானவர் நம்ம குறிச்சு சாட்சி கொடுக்கணும், ஜனங்களும் நம்ம குறிச்சு சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம எல்லா தவறை மனுஷங்களுக்கு விரோதமா ஏமாத்தி எல்லா காரியம் குடுக்கி தின்னுக்கிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சு விட்டு நானு ரொம்ப நல்லவன் இப்ப சொல்ல முடியுமா? உலகத்துல மனுஷங்களுக்கு தவறு செஞ்சிருந்தா, அவங்கள கடினமா நடத்திருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதை திருப்பி சரி பண்ணணும். ஆனா பிரமாணத்துல வேத வசனத்துல நீ திருப்பி செஞ்ச போய் இத போய் திருப்பி சரி பண்ணு எழுதல. ஆனா இது எதுல இருந்து வர்றது? பரிசுத்த ஆவியோட அன்பினால வரக்கூடியதாக தேவன் நமக்கு கொடுத்தாரு. அந்த புதிய இருதயம், சதையான இருதயம், அதுல இருந்து வரக்கூடியதாக, அதுல இருக்குதியா அன்பு. தேவன் கொடுத்த புதிய சதையான இருதயத்துல இருக்குது அன்பு. நம்ம பழையதான காரியத்தை நம்ம தவறு செஞ்சிருப்போம், சிகரெட் அடிச்சிருப்போம், போதைப்பழம் அடிமையாகி இருப்போம், அதெல்லாம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யல, அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்கிறோம். நம்ம அப்படி மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்கோம்னா அந்த காரியத்தை சரி பண்ண வேண்டியது நிச்சயம், அது அவசியம். அது அவசியம் நமக்கு. ஏன் அது அவசியம்? தேவ அன்பான இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த பிரமாணத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த பிரமாணம் கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. இப்படி கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறாரு, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மை தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான காரியம் நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்குள்ள ஜீவிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள, நம்ம பெருசா பாட்டு படிக்கிறதுமா நம்மளோட ஜீவியெல்லாம் பாட்டோட போயிடுது. இனி நான் அல்ல பிழைப்பதிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், பாட்டோட போயிடுது. ஆனா ஜீவியத்துல இல்ல. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு பாட்டோட போயிடுது. அதனாலதான் இப்ப அர்த்தமுள்ள பாட்டெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனா படிச்சாலும் பாட்டோட போயிடுது, அதான் படிச்சாலும் பாட்டோட போயிடுது. அதனாலதான் இப்ப அர்த்தமுள்ள பாட்டை படிக்கிறது இல்லை. இனி நான் அல்ல பிழைப்பதிலே இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இதெல்லாம் எப்படி போயிடுது? பாட்டோட போயிடுது. ஜீவியத்துல ஒண்ணும் நடக்கல.
நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. தேவன் ஒரு அன்பான இதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், சதையான இதயத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படக்கூடியவரா இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. இவ்வளவு சகலமும் கருத்தை நமக்கு கொடுத்து நாம் இன்னும் என்னால பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல, இன்னும் என்னால ஒரு ஜெயத்தை அடைய முடியல, இன்னும் என்னால கர்த்தருக்காக காரியங்களை செய்ய முடியல, இன்னும் என்னால ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியல, இன்னும் போய் கர்த்தருக்காக இயேசு நல்லவர்னு என்னால சொல்ல முடியல, இயேசு ஜீவிக்கிறார்னு நான் சொல்ல முடியலன்னு சொல்ல முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சரியாதான் சொல்லியிருக்கிறாரு. என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கற்பனையை கைக்கொள்ளா பொய்யனா இருக்கான். எப்படிப்பட்டவனா இருக்கான்? பொய்யனா இருக்கான். இயேசுவை நேசிக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கற்பனைகளை கை கொள்ளனா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பொய்யனா இருக்கான். பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கான். பிசாசு தான் அவங்களை குடிக்கொண்டு இருக்குது. சொல்லுவாங்க மூடன் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளு. அதே மாதிரி பிசாசு தான் குடிக்கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரு, அந்த நேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நேசத்தை நம்ம உணரணும். இயேசு எப்படியா நம்ம நேசித்தாரோ அதே போல தேவன் கொடுத்ததான அந்த சதையான இருதயத்தை பயன்படுத்தி நாமளும் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். கர்த்தர் மட்டும் நம்மோடு பேசி இருக்கிறாரு. பேசின வார்த்தைக்கு அவர் கற்பனைகளை கை கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.